So first one, state and prove the idempotent law. State and prove idempotent law. So அப்படி நமக்கு தெரியும் எடுத்தபடி நம்ம latest எழுதணும் L, greatest lower bound, least upper bound, let me think, be a lattice, be a lattice, comma, for every a in L such that idempotent law என்ன சொல்லிக்கிறேன் இப்ப சொல்லிக்கிறேன் a greatest lower bound of a comma a equal to a and great least upper bound of a comma a equal to a is the statement. ஸோ இதுக்கு எப்படி ப்ரூஃப் எழுதுறது ரொம்ப ஈஸி, ரெண்டு தான் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் எப்படி எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு அதனோட நேம் எழுதிக்கிங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ப்ரூஃப் வந்து ஏஆர், அதாவது கிரியேட்டர்ஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், ஏஆர் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட், ஏஆர்ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா ஏன்னு எழுதலாம். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட், அந்த செட்லேயே ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டா அதுக்கே தான் அது அப்பர் பவுண்டு, அதுக்கே தான் அது லோயர் பவுண்டு. அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். அப்போ டேரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஏஆர்ஏன்னு வந்ததுனால அது டேரெக்டாக என்னதுன்னா ஏன் தான் வரும். ஏன்னா ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு அதே தான் அப்பர் பவுண்ட். இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட்டுக்கு என்னது அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட், இதே தான் அப்பர் பவுண்ட், இதே தான் லோயர் பவுண்ட். ஸோ அதனால் டெஃபினேஷன் படி இஸ் எ ட்ரூ ஃபார் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ A1. ஸோ இதே ஐடியா தான் அடுத்ததுக்கு, ஏ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா ஏ என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு A1. ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அது சேஞ்ச் ஆகாது. அப்போ ஐடென்டிபோட்டட் லா வந்துடும் டைரெக்டாக அஸ் பர் டெஃபினேஷன் படி இஸ் சாட்டிஸ்ஃபைட். இது பெருசாக அது டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த ஐடென்டிபோட்டட் லா வந்து நீ ப்ரூவ் பண்ணவும் கிடையாது, இஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபைட்.